ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அந்த ட்ரீம் ஜாப் கிடைக்குமா, உங்களுடைய ஃப்யூச்சர் டெஸ்டினில் இருக்கா, அதான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரீம் ஜாப் அப்படின்றது ஒரு நியூ ஜாபாக இருக்கலாம், அது ஒரு போஸ்டிங்காக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், இல்லை நீங்கள் நினைக்கிற ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் அப்ராடில் ட்ரை பண்ணுறதா இருக்கலாம். எனிதிங் நீங்கள் ஒரு சப்கான்சியஸாக ஆசைப்படுற விஷயம், இல்லை அதில் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மெசேஜஸ் யூனிவர்ஸ் உங்கள் ரிலேட்டட் இந்த ட்ரீம் ஜாபில் கொடுத்துருக்காங்க, அதான் பார்க்க போகிறோம். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 இந்த பிங்க் கலர் கிளிப் அண்ட் பைல் 2 இந்த க்ரீன் கலர் கிளிப். ஃபர்ஸ்ட் டைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய பைல். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ போயிடலாம். ஃபஸ்ட்டு டைஸ் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்றது. ஃபஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸ்கார்பியோ சிம்பிள் காமிச்சிருக்காங்க. செகண்ட் ப்ளூட்டோ காமிச்சிருக்காங்க. தேர்ட் ஒன் 6 வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக நீங்கள் நினைக்கிற அந்த ஜாப்க்கு புரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கும். அதாவது மனசில் என்ன ஆகும் அந்த ரிசல்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கும். பட் உங்களுக்கு டீப் டவுனில் அந்த எக்ஸாமாக இருக்கட்டும், அந்த ஒரு ஜாபாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதுக்குரிய ஒரு டெடிக்கேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்குரிய ஒரு எஃபர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் காத்திருந்து வெற்றி பெறுற மாதிரி தான். ஸோ உங்களுக்கு அந்த காத்திருக்கிற டைம் ஓவராக இருக்குது, உங்களுடைய வெயிட்டிங் ஓவராக போகுது. ஸோ உங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த டைஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு டீப் டவுனாக ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் ஹோப் இருக்குது உங்கள் மேலே. அதே மாதிரி நீங்கள் எழுதின ஒரு எக்ஸாம்ஸ் மேலே, அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஜாப் மேலே கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு ரிசல்ட் அப்படின்றது உங்களுடைய மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் தான் வச்சுருக்கீங்க, ஒரு டவுட்டாக இருக்குங்க, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ ஹோப் வைங்க, ட்ரஸ்ட் வைங்க, கண்டிப்பாக உங்களுடைய பக்கத்தில் தான் அந்த விஷயம் இருக்குது, அந்த நல்ல விஷயம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, அந்த ஜாப். ஓகே, ஸோ கார்ட்ஸும் பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு கார்ட்ஸ் ஓகே, ஸோ 3 ஆஃப் கப்ஸ், 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கிங் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ எப்படி டைஸில் மென்ஷன் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கார்ட்ஸ்லேயும் வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த லைஃப் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த டெஸ்டினி அப்படின்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஓகே, நீங்கள் மனசில் அதே மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் இன் பிட்வீன் உங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, கிடைக்குமோ கிடைக்காதோ ஒரு டவுட் அப்படின்றது இருக்கும். இல்லை நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஏன் இன்னும் ரிசல்ட் வரமாட்டேங்குது, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 6 ஆஃப் பென்டக்கிள்ஸும் இந்த 6ம் இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸும் உங்களுக்கு உங்களை தேடி வரப்போகுது. மினிமம் இது 6 வீக்ஸ் 6 மந்த்ஸ் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சிலருக்கு 6 ஹவர்ஸ் கூட இருக்கலாம். பட் இந்த 6 அப்படின்றது பிரைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 6 அப்படின்றது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம். இந்த 6 ஸ்டார்ட்டில் வீனஸ் அப்படின்றது ஒரு ஹைலைட்டாக இருக்கலாம், ஒரு லக்னத்தில் இருக்கலாம், இல்லை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கலாம். ஸோ இல்லைனா பாகியஸ்தானத்தில் இருக்கலாம். சுக்கிரன் அப்படின்றது 159 அதில் இருக்கிறதுக்கும், சிலருக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் உங்களுக்கு இந்த சான்ஸ் எப்படின்றது ஒரு அபண்டண்ட்டாக கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணிங்க, ஈவன் தோ அதில் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், உங்களுக்கு அந்த சான்சஸ் இருக்குது. அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்றது, அந்த டெஸ்டினி அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதான் உங்களுடைய ரீடிங், இதுதான் உங்களுடைய கைடன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செகண்ட் இந்த க்ரீன் கலர் கிளிப் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய கைடன்ஸ். ஃபஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. உங்களுடைய இது எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், நீங்கள் நினைக்கிற ஜாபாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, என்ன கைடன்ஸ் யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைஸ் பார்க்கலாம். ஓகே,
ஓகே. ஆம், எனக்கு சான்சஸ் தெரியுதுங்க. ரொம்ப நல்ல சான்சஸ் தெரியுது. இங்கே ரிஷபம் வந்திருக்கு. இங்கே வந்து ஜூபிட்டருக்குரிய ஒரு சிம்பிள் வந்திருக்கு. இங்கே 9 வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் வந்து இந்த டெஸ்டினி இருக்குங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜாப் தேடிட்டு இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இந்த ஜாபில் இருந்தாலும், இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது இருக்குது. ஆனால் அது உங்கள் ஃபேவரில் தான் இது முடியும் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற அந்த எஃபர்ட்க்கு வந்து அதுக்குரிய ஒரு பதில் அப்படின்றது வந்து இருக்கும். சில வந்து ஒரு லாங் டைமாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஓகே. ஸோ இந்த 9 அப்படின்றது வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சீரிஸ் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. செவ்வாய் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு ஹைலைட்டாக தெரியுது. எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் விட அதுவாக அந்த டைம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் இந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. எஸ், அந்த மாதிரி தான் இங்கே தெரியுது. ஸோ ஓவரால் உங்களுடைய டைஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் வருது. கொஞ்சம் பொறுமையாக இந்த விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, பேஷன்ஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாப் உங்களுக்கு வந்து கையில் வரும். ஸோ இங்கே வந்து ஒரு அடமெண்ட்டு தேவையில்லை. அதே மாதிரி வந்து ஒரு பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏன்னா நிறைய எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து கிடைக்கிற சமயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே மெயினாக ஒரு விஷயம். ஸோ இதுக்கும் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம். ஒரு உங்களை விட ஒரு சீனியர்ஸாக இருக்கலாம், சிலர் உங்களை விட ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணுறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அவங்கள வந்து ஒரு மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில், ஸோ அவங்கள வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் காக்கா பிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ அவங்களுடைய ஒரு வியூ பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க, அதை நான் சொல்கிறேன். அவங்களுடைய ஸ்டேஜுக்கும் இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வழியில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்குரிய அந்த ஜாப் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுடைய சீனியர்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இந்த இதில் இருக்குங்க. அது வந்து இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், ப்ரமோஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்குது. அது முக்கியமாக உங்களை விட ஒரு சீனியர்ஸ் அப்படின்ற மூலியமாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது இங்கே பெட்டர். ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறதோ இல்லை அவங்களோட ஒரு ஒத்துழைப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து அவங்களுடைய வியூ வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய தாட் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். ஸோ சம்திங் இங்கே அதுவும் ரிலேட் ஆகுது. அதே மாதிரி வந்து நீங்கள் உழைச்ச உழைப்புக்கும் அது ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம், அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை இந்த லெவல் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டெஸ்டினி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து சில விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லை சில விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துட்டு போகணும், சில விஷயத்துக்கு வந்து ஒத்துழைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது இந்த டைஸ். ஓகே. ஸோ ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. சிலருக்கு வந்து ஒரு ஃபேமஸ் கூட இருக்கலாம், இந்த போஸ்டிங் கிடைச்சா அந்த ஃபீல்டில் நீங்கள் பெருசாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ அது வந்து நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்குரிய ஒரு எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் தேவையில்லை, அர்கன்ஸ் தேவையில்லை, ஒரு பேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்களுக்கு நான் ஃபைனல் சொன்னேன், எஸ், உங்களுக்கு பாசிட்டிவிட்டியான ஒரு இது தான் வந்திருக்கு. அதில் வந்து சந்தேகமே இல்லை. முடிஞ்சால் நீங்கள் வந்து அறுபடை வீடில் பழனி போயிட்டு வரலாம். ஓகே. நீங்கள் வந்து முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை முருகன் டெம்பிள் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். முடிஞ்ச பால் அபிஷேகம் நீங்கள் பண்ணலாம். ஓகே. அதர் திங் நான் சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு காம்படிட்டர்ஸும் இருக்கிறாங்க. இங்கே வந்து ஒரு காம்படிட்டர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது. ஸோ உங்கள் ஈக்குவல் ஏஜ் இருக்கலாம், இல்லை உங்களை விட பெரியவங்களாக இருக்கலாம். ஸோ ஒரு காம்படிட்டிவ் அந்த மைண்டு நீங்கள் போகாதீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து எவ்வளோ ஒரு 100% பண்ண முடியுமோ, உங்களால் வந்து ஒரு ஃபுல்லாக அதுக்கு டெடிக்கேட்டடாக பண்ண முடியுமோ அப்படி நீங்கள் கொடுக்க முடியும். படிக்கணுமா, இல்லை எக்ஸாம்ஸ் எழுதணுமா, எப்படி நீங்கள் போகணுமோ அதை நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். யாரையும் வந்து ஒரு கம்பேரிசனோ இல்லை வந்து காம்படிட்டிவாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து கிளியர் பண்ணணும், அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கொண்டு வரணும், அந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் உங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்கணும். ஓகே. ஏன்னா நீங்கள் நினைக்கும் போது அந்த பர்சனும் உங்களை நினைக்கிறாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதனாலேயே சில விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே. பட் ஃபைனலாக இங்கே எஸ் தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து டவுட்டே கிடையாது. எஸ் எஸ் எஸ். பட் ரீசன் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஜாப் உங்களை விட்டு போகாது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும். ஓகே. ஸோ கார்ட்ஸும் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு.
ஓகே. ஸோ ஸ்டார்டிங் எப்படி வந்திருக்கு அப்படின்னா 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் 10 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க, நிறைய இதில் வந்து ஒரு கஷ்டம் பார்த்துட்டீங்க. ஈவன் அதை நான் சொன்னேன், உங்களோட ஈக்குவலாக இருக்கிறவங்க இல்லை உங்களோட சீனியர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக உங்களை வந்து சொல்கிறவங்க அப்படின்றது உங்களால் முடியாது, உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள்லாம் ஏன் இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க அதிகமாக இருக்கலாம். ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக கூட அவங்க இருக்கலாம். இல்லை உங்களுக்கு சம்திங் அவங்களால ஒரு பெரிய காயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் நினைக்கிறீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அவங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கே வந்து மனசு தோணிருக்கும், ஸோ இதுக்கு மேலே ட்ரை பண்ண வேணாம், எதுக்கு நம்ம ட்ரை பண்ணி இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து நடக்க மாட்டேங்குது, நான் நினைக்கிற மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் உங்களோட திங்கிங் போயிட்டுருக்கு. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு கிடைக்கணும், உங்களோட டெஸ்டினி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஜாப் போகணும், நான் நினைக்கிற விஷயம் நடக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதில் வந்து டவுட்டே கிடையாது. உங்களோட டீப் ஹார்ட், உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதான் சொல்கிறாங்க. பட் இன்பிட்வீன் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ 8 ஆஃப் வாண்ட்ஸ் ஹெரஃபண்ட். ஸோ 8 ஆஃப் வாண்ட்ஸ் ஹெரஃபண்ட் வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே வந்திருக்கு. பொறுமை அப்படின்றத வருஷம் நீங்கள் வந்து வைசராக நீங்கள் இந்த விஷயத்தை வந்து எப்படி கிளவராக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஸோ உங்களை விட பெரியவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து ஒரு அனுசரிச்சுட்டு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து எனக்கு ஏன் இந்த பாயிண்ட் ரிப்பீட்டடாக வருது அப்படின்றது தெரியல. பட் இங்கே ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து அவங்களால ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இல்லை அவங்களால ஒரு உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஜாபில் போயிட்டுருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க ஒரு பெரியவங்க அவங்களால ஏதோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்காம, ஒரு அவங்களுக்குளால சப்போர்ட் கிடைக்காம நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போகிறதில்ல. இது போகணுன்னா அவங்க வந்து என்னை இந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு அந்த மாதிரி தான் இருக்குது சம்திங். அவங்களுடைய ஒரு இது உங்களுக்கு வந்து தாக்கம் வந்து உங்களுடைய ஒர்க்கிங்கில் வந்து காமிச்சிட்டு இருக்குது. அதான் இங்கே வந்திருக்கு. எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எப்படி அந்த விஷயத்தை அவங்களோட வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணிக்கிறீங்க, சமரசமாக எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, சில விஷயங்கள் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரியும் இருக்கும் இங்கே. அதான் நான் ஃபஸ்ட்டே நான் சொன்னேன், சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணாமல் இல்லை, பண்ணிருக்கீங்க. ஆனால் இவங்களுடைய ஹெல்ப் அப்படின்றது உங்களுக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி தான் இருக்குது. இது பெரியவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க, இல்லை இந்த ஜாப்க்கு ரிலேட் ஆகிறவங்க, இவங்களால சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவையாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் பாயிண்ட் இந்த ரிப்பீட்டடாக வருது. ஓகே, எஸ். ஸோ நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து நீங்கள் கிளவராக தாங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு பேச்சு இல்லை வந்து கோவம் இல்லை வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து டிலே ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் எலாபரேட்டாக போயிட்டே இருக்கும். இப்படி எவ்வளவு கிளவராக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கையில் எடுக்கிறீங்க, எப்படி நீங்கள் பேஷன்ஸாக ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி அவங்கள வந்து ஒரு ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கக்கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் அதான் நினைக்கிறாங்க, நீங்களும் அவங்கள வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு படி கீழே அப்படின்ற மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவங்களால உங்களுக்கு வேலை ஆக வேண்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெயின் திங் வருது. அவங்களால ஒரு விஷயம் ஆக வேண்டியிருக்குன்னா நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பர்சன் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் கோவப்பட்டாலோ இல்லை வந்து இந்த விஷயத்தை வந்து சண்டையாக போனாலும் அது வந்து எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் வந்து எப்படி அவங்கள அந்த டைமில் வந்து ஒரு உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கணும் இல்லை அந்த விஷயம் நடக்கணும் அப்படிம்போது அவங்களுடைய ஹெல்ப் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு கஷ்டம் அப்படின்றது போகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பாயிண்ட்ஸ் வருது. ஸோ அப்படி தான் கார்ட்ஸும் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த விஷயத்தை எவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளவு இந்த ஜாப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டெஸ்டினி மேலே நீங்கள் எவ்வளவு வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அது அப்படின்றது யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பர்சனை வந்து நீங்கள் யோசிங்க. ஸோ இந்த பர்சன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் லைஃப்பில். ஏன்னா இவங்க ஒரு லேடராக இருக்கலாம் உங்கள் லைஃப்பில் ஆரம்பத்தில், ஏன்னா உங்களால் ஒரு ஹெல்ப் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து எப்படி நீங்கள் தக்க வச்சுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது இந்த பாசிட்டிவான விஷயம் உங்களை கையில் கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.